ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை குட்டி கார்னர் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் இல்லாமல் ஈவினிங்கும் இல்லாமல் லாஸ்ட் ஈவினிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்றதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் ஈவினிங் எனக்கு பயங்கரமான ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஆப்சல்யூட் ஸ்வீட் டூத், பட் கொஞ்ச நாளாக ஸ்வீட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் நான் சாப்பிடாம. பட் லாஸ்ட் ஈவினிங் இட் வாஸ் அ டிசாஸ்டர். ஐ கான்ட் ஹெல்ப் மை செல்ஃப். ஸோ என்ன பண்ணலாம் குயிக்காக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு களி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் களி மாவு நான் காலி பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் இருந்துச்சு. சரி, குயிக்காக இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நான் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளாக் உளுந்தும் இல்லை, ஸோ ஒயிட் உளுந்தே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ் இருந்துச்சு, அது ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ மூணுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன் ஆரட்டோன்னு. அண்ட் ஜாக்ரி நெக்ஸ்ட் எடுக்கும் போது அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போதே பயங்கரமான ஃபவுல் ஸ்மெல். அது போயிடுச்சு போல், எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அதை த்ரோ பண்ணிவிட்டு நியூ ஸ்டாக்லேருந்து ஜாக்ரி எடுத்து அதை நல்லா நைஸாக குட்டி குட்டி பீசஸாக தட்டி வச்சுட்டேன். அண்ட் நம்ம எந்த கிளாஸில் மாவு எடுக்க போகிறோமோ களிக்கு, அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் வந்து நம்ம இது ஜாக்ரி ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் தேவைன்றதுனால 3/4க்கும் ஜாஸ்தியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஐட்டம்ஸ் நல்லா ஆறினோனையும் அதை எடுத்து ரொம்ப நைஸான பவுடராக வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். அண்ட் அந்த பவுடர்லேருந்து 1 கிளாஸ் பவுடர் மட்டும் நான் எடுத்து கடாயில் போட்டுட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகு இருக்குதுல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ப்ஸ்லாம் இல்லைன்னு என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற பாகு எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றுறோன்னா ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடைசியில் அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆக ஆக அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அண்ட் ஃபைனலி அது வந்து கடாயில் ஒட்டாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்தோடனே அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வயல் சாமிக்கு விளக்கேற்றுற டைமும் வந்துருச்சு. ஸோ சாமிக்கு விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு அண்ட் நான் பண்ணி வச்சுருந்த களியை ரொம்ப ஹாப்பியாக பிளேட்டில் போட்டு நடுவில் குழி வெட்டி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி சந்தோஷமாக சாப்பிட்டேன். வாஸ் அ சோல் சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட். அதுக்கப்புறம் ஈவினிங் டு நைட் கொஞ்சம் வெப் சீரிஸ் பார்த்தேன். அப்படி இப்படின்னு அந்த டே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட டே 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கர லேட் எனக்கு ஏஞ்சது. ஸோ குவிக்காக போயிட்டு பெட் மேக் பண்ணேன். அண்ட் துணியெல்லாம் கொஞ்சம் வாஷ்க்கு போட வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி மாடிக்கு போய் காய போட்டுட்டு சுல்லுன்னு அடிக்கிற சூரியனை ஒரு டைப் பார்த்துட்டு அவ்வளோதான் கீழே இறங்கி வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் வீடியோ எண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.